Hi everyone, welcome to this session where you will understand how GST simulation help you to learn GST practically. இப்போ தான் காலேஜ் செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். காலேஜ் முடிச்சு 2 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இன்னும் வேலை தேடிக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். என் ஃபேமிலிக்காக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறேன். என்னோட கெரியரில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுற அந்த ஒரு ஸ்கில்லை தேடிட்டு இருக்கேன். நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன். இதில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, சரியான டைமுக்கு சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நம்ம எல்லாருக்கும் காமனாக தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன? மணி. அந்த மணியை சம்பாதிக்கிறதுக்கு தேவைப்படுற இன்னொரு முக்கியமான விஷயம்தான் ஸ்கில்ஸ். அப்படிப்பட்ட ஸ்கில் தான் ஜிஎஸ்டின்னு சொல்கிற கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஜிஎஸ்டின்னா என்ன? ஏன் அது அவ்வளோ முக்கியம்? ஜிஎஸ்டி சிமுலேஷன்னா என்னன்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன? ஜிஎஸ்டின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் இல்லை எந்த ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணாலும் அதுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டுற டேக்ஸ் ஒரு வரி தான் ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டியை யாரெல்லாம் கட்டணுன்றது தான் அடுத்த கேள்வி. ஜிஎஸ்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, பிஸ்கெட் வாங்குறவங்கலேருந்து மொபைல் ரீசார்ஜ், பார்லர், ஹோட்டல், இப்படி நீங்கள் எது வாங்கினாலும் காமன் பீப்புள் ஆகிய நம்ம தான் இந்த ஜிஎஸ்டியை கட்டுறோம். அடுத்த கேள்வி, இப்படி நம்ம கட்டுற ஜிஎஸ்டி எல்லாம் எங்கே தான் போகுது? இங்கே தான் நம்ம ஜிஎஸ்டி சிமுலேஷன் கோர்ஸ் யூஸ் ஆக போகுது. எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஷாம் அப்படின்றவர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஷாப்பிங் பண்ணுறாரு. அவரோட பில்லில் அவர் வாங்கின பொருளோட சேர்த்து ஜிஎஸ்டி 100 rupees அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ ஷாம் இந்த 100 rupees ஷாப் ஓனர்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ ஷாப் ஓனர் ஷாம் கிட்ட வாங்கின அந்த 100 rupees கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஷாம்ன்ற கஸ்டமர் அவரோட ஜிஎஸ்டி காசை கடைக்காரர்கிட்ட கொடுக்குறார். இப்போ கடைக்காரர் கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கின ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இது ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். மொத்த ஜிஎஸ்டியையும் 3 ஸ்டெப்ஸில் பிரிச்சிடலாம். ஸ்டெப் நம்பர் 1, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 2, கஸ்டமர் கொடுக்குற ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 3, கலெக்ட் பண்ண ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இந்த 3 ஸ்டெப்பில் ஸ்டெப் நம்பர் 1 ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனும், ஸ்டெப் நம்பர் 3 பேமெண்ட் டு கவர்மெண்ட்டும் தான் ஜிஎஸ்டி சிமுலேஷன் கோர்ஸில் உங்களுக்கு டீட்டெயில்டாக கவர் ஆக போகுது. எந்த கடையோட போர்டை பார்த்தாலும் அதில் இந்த மாதிரி ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். நீங்கள் எந்த பில் எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் ஜிஎஸ்டி நம்பர்ஸ் இருக்கும். இந்த ஜிஎஸ்டி நம்பரை வாங்கணும்னா பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரும் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும். இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை பொதுவாக யார் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆடிட்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. வேற யாரும் பண்ணக்கூடாதா அப்படின்னா ஜிஎஸ்டி நாலேஜ் இருக்கிற யார் வேணும்னாலும் பண்ணலாம். ஸ்டெப் 3ல என்ன பார்த்தோம்? பேமெண்ட் டு கவர்மெண்ட். நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறப்போ அந்த ஜிஎஸ்டி காசை யார்கிட்ட கொடுக்குறோம்? கடைக்காரங்க கிட்ட. அப்போ கஸ்டமர் கொடுக்குற ஒரு ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் யார்கிட்ட இருக்கும்? கடைக்காரங்க கிட்ட தான் இருக்கும். இந்த ஜிஎஸ்டி எங்க போய் சேரணும்? கவர்மெண்ட்டுக்கு போய் சேரணும். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவருக்கோ இல்ல ஒரு ஹோட்டல் நடத்துறவருக்கோ ஜிஎஸ்டி எப்படி கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்படின்னு தெரிய வாய்ப்பு இருக்கா? அப்போ இதையும் யாரு தான் பண்ணுவாங்க? ஆடிட்டர்ஸ் தான் பண்றாங்க. இப்ப நம்மளோட ஜிஎஸ்டி சிமுலேஷன் கோர்ஸ்ல பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்குற ஒரு ஜிஎஸ்டி அமௌண்ட்டையும் எப்படி கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது அப்படின்றது கிளியரா கத்துப்பீங்க. அதை தான் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ஒரு சிட்டியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி பற்றின எந்த நாலேஜும் இருக்காது. இந்த ஜிஎஸ்டி தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க எத்தனை பேருன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படின்னா என்ன அர்த்தம்?
இன்னும் ஜிஎஸ்டிக்கு அவ்வளோ டிமாண்ட் அண்ட் நீட் இருக்குன்னு அர்த்தம். நிறைய டிமாண்ட் இருக்கிற ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டா நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற மணியை ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, எது மூலமாக போய் பே பண்ணணும்? பேங்க்குக்கு போய் கட்டணுமா? இல்லை இதுக்குன்னு ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கான்னா கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டல் மூலமாக தான் பே பண்ணுவீங்க. அது என்ன ஜிஎஸ்டி போர்ட்டல்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறதுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்னு போகிறோமோ, எப்படி ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டான்னு போகிறோமோ, அதே மாதிரி ஜிஎஸ்டிக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுதான் ஜிஎஸ்டி போர்ட்டல். இந்த போர்ட்டல் இப்படி தான் இருக்கும். இதில் தான் நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணுவோம். இப்போது சில பேருக்கு ஒரு ஐடியா வரலாம், பேன் கார்டு அப்ளை செய்வது எப்படி அப்படின்னு யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிற மாதிரி ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் செய்வது எப்படின்னு யூடியூப்லேயே கற்றுக்கலாமே. தாராளமாக கற்றுக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்க தான் முடியும். நீங்கள் கற்றுக்கணுன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் எங்கே டவுட் வரும்னு தெரியும், எங்கே தப்பாகுதுன்றதும் தெரியும். சரிங்க மேம், நீங்கள் சொன்ன ஜிஎஸ்டி போர்ட்டல்லையே நாங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு சொன்னீங்கன்னா, அங்கே தான் ஒரு சின்ன பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ஒரிஜினலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பிஸ்னஸ், ஷாப்போட நேம், அட்ரஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் தேவை. அப்போ இதை வேற எப்படி தான் கற்றுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் ஆடிட்டர்ஸ் தான் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறாங்கன்றதுனால ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு போய் தான் கற்றுப்பாங்க. ஆனால் இப்போது இந்த ஜிஎஸ்டி போர்ட்டலில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்கள் கைப்பட ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணுன்னா, சந்திரமுகி படத்தில் எப்படி வேட்டையன் மாதிரி ஒரு டம்மியை ரெடி பண்ணாங்களோ, அதே மாதிரி ஜிஎஸ்டி சிமுலேஷன் போர்ட்டல்ன்றது ஜிஎஸ்டி போர்ட்டலோட ஒரு டம்மி வெர்ஷன். இந்த போர்ட்டலை எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக கவர்மெண்ட்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஜிஎஸ்டி சிமுலேஷன் பற்றி அட்லீஸ்ட் ஒரு 50% ஆச்சும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஜிஎஸ்டி சிமுலேஷன் கோர்ஸோட சிலபஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங், தேர்ட் நில் ரிட்டர்ன், ஃபோர்த் அமெண்ட் இன்வாய்ஸ், ஃபிஃப்த் இவேபிள், சிக்ஸ்த் இன்வாய்ஸ். மேம் இதில் இன்னும் நிறைய இருக்கே, நீங்கள் என்ன இதெல்லாம் சொல்லவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, டெமோ லெக்சரில் என்னால் இவ்வளோ தான் கவர் பண்ண முடியுது. பட் ஐ கேரண்டி யூ, நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறப்போ இதில் இருக்கிற ஒரு டாப்பிக்குக்கும் இன்டெப்த் அண்ட் இன் டீடைல் நாலேஜ் கிடைக்கும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷனுக்கு போகலாமா? இது எனக்கு எப்படி யூஸ் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க காலேஜ் முடித்த கையோட ஜாப் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் ஒரு ஹை பேயிங் ஸ்கில் இருக்கும், விச் ஆட்ஸ் so much value to your resume. கெரியர் கேப்பில் இருக்கிறவங்க, அதாவது காலேஜ் முடித்து 2 இல்லை 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஜாப் கிடைக்கலன்னா உங்களோட ரெஸ்யூமில் ஐ ஹாவ் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரிட்டர்ன் ஃபைலிங்னு போடுறப்போ உங்களுக்கான நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஃபேமிலியோட இன்கம்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜிஎஸ்டி ஸ்கில்லோட நீங்கள் இம்மீடியட்டாக போய் ஜாப் ஜாயின் பண்ணலாம். இல்லை வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க, ஜாப் எல்லாம் கஷ்டம்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களோட கிளைண்ட்ஸுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபைலிங் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஆல்ரெடி அக்கௌண்டிங், அட்மின், பில்லிங், டேலி இல்லை ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களோட ஒர்க்கில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஈஸியாக மூவ் பண்ண முடியும், விச் மே லீட் டு இன்க்ரிமெண்ட் ஆஃப் யுவர் சேலரி. ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்கள் பிஸ்னஸோட ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நீங்களே ஹேண்டில் பண்ணலாம். இதை நீங்கள் ஜிஎஸ்டி நாலேஜோட தான் பண்ணுறீங்கன்றதுனால மிஸ்டேக்ஸ் நடக்கிற சான்சஸும் கம்மியாகும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், ஒரு எஜுகேஷனுக்கோ இல்லை ஸ்கில்லுக்கோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறத தயவு செஞ்சு எக்ஸ்பென்ஸாக பார்க்காதீங்க. இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். எக்ஸ்பென்ஸ்னா நீங்கள் செலவு பண்ணுற காசு போயிடும், அவ்வளோதான்.
இன்வெஸ்ட்மெண்ட்டுனா நீங்கள் போட்ட காசு உங்ககிட்டயே திரும்ப வந்துடும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ டு நாட் டு see as an எக்ஸ்பென்ஸ். இந்த மாதம் செலவில் இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா செலவுன்னு பார்க்காதீங்க. ஃபைனலாக ஒரு ஸ்மால் அட்வைஸோட கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தமிழில் ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு. காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. மீனிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த ஜிஎஸ்டி கோர்ஸுக்கு ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கே ஒரு பெரிய அப்ளாஸ். ஏன்னா 10-11 போகாமல் உங்களுக்கான ஒரு யுனிக் டிசிஷனை எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த டிசிஷனை இதுக்கு மேலேயும் டிலே பண்ண வேண்டான்றது என்னோட பர்சனல் அட்வைஸ். நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு பாயிண்டில் இதை நம்ம அப்போவே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு கண்டிப்பாக ஒரு செகண்ட் ஆச்சும் யோசிச்சிருப்போம். திரும்பவும் அதே மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. திங்க் அண்ட் டேக் ஆக்ஷன். ஒரு விஷயத்த நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த காரணத்தை ஓவர் கம் பண்ணி அதை செஞ்சு முடிக்கிறதும் முடிக்காததும் நம்மளோட கையில் தான் இருக்குது. இங்கிலீஷில் வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வேன்னு சொல்லுவாங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக விஐஎஸ் டாலி ஜிஎஸ்டி சிமுலேஷன் கோர்ஸில் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கோர்ஸ் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். நம்ம எல்லா பிரான்ச்சோட அட்ரஸ் வித் கூகுள் மேப்ஸோட அட்டாச் பண்ணியிருக்கோம். நியர்பை இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம பிரான்ச்சுக்கு ஒரு விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் சப்போர்ட்.